எப்படி ஒரு பையன் ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிற சின்ன பிள்ளை, ஆயா, பாட்டன், பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் நடிக்க வச்சு, ஆனால் அவன் சொல்லியிருக்கிற கருத்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கருத்து. நம்ம மடமையை கொளுத்தக்கூடிய, நம்மளோட உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களோட பொய்யை தோல்விச்சு காட்டுற ஒரு படம். ஆனால் அதை ரொம்ப நேர்த்தியாக ஒருத்தர் எடுத்திருந்தான்றப்போ, சும்மாவே நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். உடனே பதிவு போடுறது என்ன, அதை பற்றி பேசுகிறது என்ன, அது கிடைக்கிற மேடையிலலாம் பேசுகிறது என்னன்னு சொல்லும் பொழுது, இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா, என்னுடைய தாட்ஸா இருந்தது. என்னுடைய கிராமத்து மக்கள நான் அதுக்குள்ள பார்த்தேன். என்னோட கிராமமும், என்னோட மக்களும் உள்ளுக்குள்ள இருக்கும்போது, என்னால அத விட்டு விடுபட்டு வெளிய போக முடியாம, சரி அந்த படத்த என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, நல்லா இருக்கே இது ஏன் ஓடலன்னு கூப்பிட்டு பேசும்போது, அவர் இப்படி சொல்லும்பொழுது, அத அந்த அந்த நேரத்தில என்னை யாரோ நெறைய பேர் தூக்கி சுமந்துருக்காங்கல்ல. அப்ப நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பப்ப நான் ஒருத்தன தூக்கி சுமக்கணும்ல. அதானே தர்மம். அந்த இடத்துல நான் சங்கர் ராஜ்குமார தூக்கிக்கிட்டேன் தோள் மேல. அப்புறம் எல்லா இயக்குனர்களையும் கூப்பிட்டு அந்த படத்த பாருங்கன்னு சொன்னோன்னே, இப்ப சங்கர் ராஜ்குமார் கூப்பிடும்போது யாருன்னு தெரியல, வர முடியல அப்படின்றப்போ, அப்ப நான் கூப்பிட்டோன்னே அதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. எல்லா இயக்குனர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் அன்னைக்கு படம் பார்க்குறாங்க இயக்குனர்கள். அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்தது மாரி. அன்னைக்கு போனேன் லோகேஷோட டிசி பார்க்கறதுக்கு. எல்லா இயக்குனரும் அங்க இருந்தாங்க. எனக்கு இதே மாரி ஒரு காட்சி ஏற்கனவே அரங்கேறி இருக்கே வெங்காயத்தில, அப்படிதான் தோணுச்சு. அத்தனை இயக்குனர் இருந்தாங்க. அப்ப அந்த வெற்றி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா எல்லாமே நடக்கும். அத அன்னைக்கு நான் பார்த்தேன் அத. இப்பவும் அது நடந்துச்சு. அன்னைக்கு அது நடந்துச்சு. அப்ப எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு, எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு படம் பார்த்தா சில டைரக்டர்லாம் சொல்லாம கொள்ளாம பின்வழியா ஓடி போயிருவோம். படம் நல்லா இல்லைன்னா. ஆனா அத்தனை பேரும் நின்னு, அந்த திரைப்படத்தை வேல்யூ பண்ணி நின்னு பேசுனாங்க. அந்த 52 டைரக்டர்ஸ் பார்த்ததும், அத பூரா கட் பண்ணி, ஒவ்வொரு டைரக்டரோட கருத்துக்களையும் வீடியோவா மாத்தி, அவரோட படத்த இடையில இணைச்சு, அத கொண்டு போய் சன் டிவில போட்டு காட்டினேன். சார் இப்படி இவ்வளோ டைரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நல்ல படமா தான் சார் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல ரூ. 5க்கு வாங்காத அந்த படத்த ரூ. 52,00,000 வித்தோம். அந்த ஒரு முயற்சியில. அந்த 52,00,000 வச்சு ரூ. 30 வியாபாரம் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு, இந்தா அந்த ரூ. 20 நீ வச்சுக்க. ரூ. 30 வச்சு விளம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு, மறுபடியும் தியேட்டர் பிடிச்சு, மறுபடியும் அந்த படத்த திரையரங்கத்தில சேரன் வழங்கும், பெருமையுடன் வழங்கும்னு போட்டு, வெங்காயம் அப்படின்னு போட்ட உடனே, தியேட்டர்காரங்க பூரா தியேட்டர் குடுத்தாங்க. மறுபடியும் அது 1 வாரமோ 10 நாளோ ஓடுச்சுல்ல. 10 நாள் ஓடிச்சு அந்த படம். ஆனா ஒரு நல்ல கலெக்ஷன பார்த்தோம். அது கொஞ்சம் அவருக்கு அவருடைய சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க அது உதவுச்சு. இது சங்ககிரி ராஜகுமார் இல்ல. அந்த திரைப்படம் தான் அதுக்கு காரணம். சங்ககிரி ராஜகுமார் எனக்கு முன்ன பின்ன தெரியாது யாருன்னு. என்னை அந்த உந்துதலுக்கு தள்ளுனது அந்த திரைப்படம். அது மாரி நெறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு அந்த கடமை அது. நம்ம உண்மையான சினிமாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால், கண்டிப்பா நம்ம அத செஞ்சே தீரணும். அத விட்டு வெளிய போ முடியாது. அவ்வளவுதான் எனக்கும் சங்கர் ராஜகுமாருக்கும் பந்தம். ஆனா அவர் அந்த உதவியை இன்னைக்கு வரைக்கும் மறக்காம பெருசா எடுத்துக்கிட்டு, அத பத்தி பேசும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லும்பொழுது, இப்பதான் எனக்கு தோணுச்சு. சேரன்ற பேருக்கு அடிக்காதீங்க பாவம். அவர் தான் எனக்கு உதவி பண்ணான்றப்போ, அவர் என் மேல வச்சிருக்க கருணை. அது நல்லது, சந்தோஷம். ஆனா அவர் அப்படிதான். இவரோட படங்கள்லாம் வந்து இவரு சம்பாரிக்கிறதுக்கு சினிமாவுக்கு வரல. இவர் மண்டைக்குள்ள நெறைய அரிப்பு. நெறைய உள்ளுக்குள்ள யோசிச்சு, யோசிச்சு சினிமாக்கள்லாம் நெறைய பார்க்குறாரு. அப்ப சாதாரண சாமானியனும் ஒரு சினிமாவ எடுத்துற முடியும். சாமானியன்கள்ட்டயும் சினிமாவ கொண்டு போய் சேர்த்துற முடியும். சாமானியர்களையும் சினிமாவுக்குள்ள பயன்படுத்திற முடியும்ன்ற ஒரு பெரிய கர்வம் அவருக்கு உண்டு. அவரோட அடுத்த படம் கூட பயோஸ்கோப் பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் எடுத்த கதையவே ஒரு படமா எடுத்திருப்பாரு. வெங்காயத்துக்கு ஒரு கஷ்டப்பட்டார் அந்த கதைய எடுக்க. அத திருப்பி ஒரு படமாக்குனாரு. அந்த படமும் எனக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இது என்ன இப்படி இவ்வளவு இவர்கிட்ட ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அந்த நகைச்சுவை உணர்வு அந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆயா, பாட்டி எல்லாரும் அத பேசுனது எல்லாமே ரொம்ப நம்ம ஊர்ல என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, இந்த பெரிய நடிகர்கள், கமர்ஷியல் படங்கள் இதையே பார்த்துட்டு தியேட்டர ஃபில் பண்ற கூட்டங்கள், இந்த மாரி படங்கள நழுவ விட்டுர்றாங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சார் அந்த தோழர் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சே. சார் அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார். நீங்க அதில என்ன சார் பண்ணீங்க? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு. ஆனா தியேட்டர்ல அதுக்கான ரெஸ்பான்ஸ் குறைவா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் அந்த படத்த முன்னிறுத்தணும். நம்மன்னா நீங்க. நீங்க தான் அந்த மாரியான திரைப்படங்களை முன்னாடி மக்கள்ட்ட கொண்டு போய் நிப்பாட்டணும்னா முதல் ஷோ, முதல் விமர்சனம், முதல் ரிவ்யூ உங்க மூலமா தான் வெளிய போகுது. அப்ப அந்த மாரி படங்களுக்கு எப்படி இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா, "ஒன்" அப்படின்றது வந்து இந்த படத்துல இருக்க எல்லாமே ஒரே ஆள். இந்த புது முயற்சிக்காகவே நம்ம அத பாராட்டணும். ஆனா, அந்த புது முயற்சியை சிறப்பா செஞ்சிருக்கிற ராஜ்குமார். அந்த படத்த
பார்த்துட்டேன். ஒரு 2 வருஷம், 3 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன்ல. அப்ப நான் பார்த்துட்டு அந்த படத்த பார்க்கும்போது, எனக்கு என்னப்பா நீயே இவ்வளவையும் தூக்கி சுமந்திருக்கியே! எப்படி இது முடிஞ்சுச்சா? அப்பவே அவர் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா, அத இப்ப மறுபடிக்கும் இன்னும் நெறைய மாத்தி ரீஷூட் பண்ண மாரி, திருப்பி ரீவொர்க் பண்ணி, சிஜில எல்லாம் எல்லாத்தையும் மாத்தி, இப்ப இந்த விஷயம் அப்ப பார்க்கும்போது இல்ல. இப்ப இருக்கு இதெல்லாம். இதுல தொங்குறது நீங்க தான், மேல இருக்கிறது நீங்க தான். ஆ. அந்த மாரி படத்துல வந்தீங்கன்னா, இப்ப நம்ம ராஜகுமாரா தெரிவாரு. ஆனா வேற வேற ஆளா தெரிவாரு. அதுக்கு எவ்வளவு மெனக்கெடணும் பாருங்க. ஒரே ஆள் நடிச்சு, ஒரே ஆள் இயக்கம் பண்ணி, ஒரே ஆள் ஒளிப்பதிவு பண்ணி, ஒரே ஆள் லைட்டு பார்த்து, ஒரே ஆள் எடிட் பண்ணி, ஒரே ஆள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி, இது எல்லாத்துக்கும் அவ்வளவு டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம், 4 வருஷம்ன்றது உங்களுக்கு குறைவு. இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு சில படங்கள். அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த உழைப்பு உங்களை அடையாளப்படுத்தும். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கையில எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதாநாயகனா நடிக்கலையாவது முழு கதைய சொல்லுவாங்க. இவங்க மியூசிக் இவங்க, கூட நடிக்கிறவங்க, கவுண்டமணி அண்ணன், செந்தில் அது இதுன்னு ஒரு 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 பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கையில ஒரு 20 வருஷமா வந்து நம்ம கேரக்டர் தப்பு இல்லாம இருந்தா போய் நடிச்சுட்டு வந்துடுது. அவ்வளோதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் வச்சிருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமெரிப்படை காலத்துல சினிமா என் கையில் இருந்தது. இப்போ நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால வந்து போனோமா வந்தோமா அதுதான். மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பா கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறத மனிதனுடைய மனமே. அதனால அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நானு மணிவண்ணன் சார்ல சும்மா தமாஷா சிரிச்சு பேசினேன். தலைவரை ஐஸ் வைக்கிறதுனா சின்ன கியூப் எல்லாம் வைக்கக்கூடாது தலைவரை, அது வலிக்கிட்டு வந்துடும். பெரிய பாரை தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒன்னா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும். ரெண்டுல வைக்கிற ஐஸை அப்படி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வெங்காயம் படம் பார்த்த பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் போய் ஒரு நாள் நடிச்சுட்டு வந்தேன், 2 நாள் நடிச்சுட்டு வந்தேன். மற்றபடி உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. படம் பார்த்தப்ப என்னடா இவ்வளோ பிரமாதமா இருக்குது, இது என்ன, டேக் ஆஃப் ஆகிறது கஷ்டம் எனக்கே தெரியும். ஆனந்தவனில் மட்டும் பிரமாதமாக விமர்சனம் எழுதுனான்னு நினைக்கிறேன்ல. அப்போ வந்து இந்த இந்த மாதிரி மீடியா எல்லாம் ஆனந்தவுடன், குமுதம், குங்குமம் மாதிரி பத்திரிகைகள் தான், எல்லா பத்திரிகையிலையும் பிரமாதமாக எப்படி சேரன் சார் ஆட்டோகிராஃப் வந்து அடிச்சு தூக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் செம பிக்கப்னு நினைக்கிறேன்ல. எங்கேயோ போயிடுச்சு ஆட்டோகிராஃப் போட்ட போடு பெரிய போடு. அது மாதிரி விமர்சனங்கள்லாம் பிரமாதமாக இருக்குது. பட் படம் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் சரி எத்தனையோ படங்கள் இப்படி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி மேடம் பார்த்துட்டு சேரன் சார்கிட்ட சொல்லி அதை ரீரிலீஸ் பண்ணி அதில் ஒரு காசு பார்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து சேரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு 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 இயக்குனருடைய கற்பனை பாருங்க. சேரன் சார் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்தில் போய் கிராமத்தில் இருக்கிறவங்களையே நடிக்க வச்சு எடுக்கிறோம். குறிப்பாக அவங்க அப்பா வந்து பிரமாதம் நடிச்சிருப்பாரு. அந்த கஷ்டத்தை ஒரு படமா எடுக்கிறது. பயாஸ்கோப்னு ஒரு படம். அந்த எவ்வளவு காமெடிகள் அதுக்குள்ள இருக்கும். ஊருக்குள்ளேயே ஆளுகளை பிடிச்சி நடிக்க வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது. நான் அந்த படம் பார்த்து பிரமாதமா இருந்தது. இப்ப இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டேன். எனக்கு இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன். சேரன் சார் கிட்ட கேட்டேன், எப்படி சேரன் சார் அது பண்ணாங்க? சரி இவரே நிறைய எல்லா கேரக்டரும் ஒருத்தரே பண்றதுங்கிறது ஓகே. நம்ம கேமராவும் இவரே ஹேண்டில் பண்றாருன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கேரக்டர், அந்த பக்கம் ஒரு கேரக்டர் எல்லாமே இவர் பண்றாரு அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவர் இது பெரிய கொடுமைங்க. நான் தெரியாதனமா வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. நான் ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்றோடு விட்டீங்க. ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவார், இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா, கலை நீங்கள் தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நக்மாவோட காஸ்டியூமர் வருவார், சார் புடவை கொடுக்கலாமா சார் சுடிதார் கொடுக்கலாமா, அவங்ககிட்டயே கேளுங்க அவங்களுக்கு தெரியாதான், சரி சுடிதார் கொடுங்க, சுடிதார் கொடுங்கன்னு டைலாக் எழுதலாமான்னு போகையில் ஹேர் ட்ரெஸ்ஸர் வரும், சார் நக்மாக்கு கொண்டையா லூஸ் ஹேரா ஜடையா சார், அம்மா அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன். ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாட்சிங்கார் வந்து, சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பார். 50ன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவாரா, ஒரு 10 சொன்னால் 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து, சார் 10 பேர் வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது சார், கிராண்டாக இருக்காது பாரு. இவ்வளோ சிகலுக்கு நடுவில் படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போகிறோம். நான் ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனவால் டைரக்ஷன் பொள்ளாச்சியில் அப்படியே சொர்க்கமாக தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நடித்தோம், கட்டுனா வந்து உட்காந்தோம், உலக அரட்டை அடிச்சுட்டு
அங்கே லொக்கேஷன் இல்லாத மற்ற எல்லா நடிகர்களை பற்றி கலாய்ச்சிட்டு இருக்கிறவங்கள பற்றி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்கள பற்றி எல்லாம் பேசி ஜாலியாக இருந்தது.